சிவானந்தன் தாளமுடாவிலேருந்து வரேன். நான் மஞ்சந்திருவா தொழில்நுட்ப கல்லூரியில் ஏசி பயின்று வருகிறேன். ஏசியில் பார்க்க போனால் 4 வகை இருக்கு. அதில் பில்ட் ஏசி, சென்ட்ரல் ஏசி, பேக்கேஜ் ஏசி, விண்டோ ஏசின்னு இருக்கு. பில்ட் ஏசி எடுத்து பார்க்க போனால் பில்ட் ஏசியில் அவுட்டோர் இன்டோர் 2 வகை இருக்கு. அவுட்டோருக்குள்ளே ப்ளோவர் ஃபேனும் compressor இருக்கு, இது கெப்பாசிட்டர் இருக்கு. அதுக்கப்புறம் அவுட்டோருக்குள்ளே compressor சக்ஷன் டிசார்ஜ் வால்வ் இது இருக்கு. பிறகு கண்டென்சர் இருக்கு. பிறகு ஃபேன் மோட்டார் ஃபேன் இருக்கு. பிறகு கெப்பாசிட்டர் இருக்கு. பிறகு நம்ம இப்போ கொமன் ஸ்டார்டிங் ரன்னிங் என்று கூடினதுக்கு கொமனும் குறைந்ததுக்கு ரன்னிங் என்று வரும். ரன்னிங் மற்றது ஸ்டார்டிங் என்று வரும். கொமனை கொண்டு லைனில் அடித்து போட்டு ஸ்டார்டிங்கை ரன்னிங்கை கொண்டு கெப்பாசிட்டரில் அடித்து ரன்னிங்கில் லூப் பண்ணி நியூட்ரலுக்கு அடித்து இது பெயின் சுழலும். மாற்றி நம்ம அடித்தா கெப்பாசிட்டரில் மற்ற மாதிரி மாறி சுழலும். அதில் 3 வயர் இருக்கு. 3 வயரையும் மல்டிமீட்டர் நம்ம அளக்கிறேன், தடையத்தை அளக்கிறோம். நம்ம அதில் அளக்கும்போது கூடினதுக்கு நேராக இருக்கிற கொமனும் குறைந்ததுக்கு நேராக இருக்கிற ஸ்டார்டிங்கும் மற்றது ரன்னிங் என்று வரும். அதுலேருந்து நம்ம வயர் கூடினது கொமன்லேருந்து வயர் எடுத்து லைனில் அடித்து போட்டு ஒரு ரன்னிங்கில் இது ரன்னிங்கையும் இதை ரன்னிங்கில் லூப் பண்ணி நியூட்ரல்லையும் அடித்து போட்டு பெயின் சுழலும். அப்படியே அதை மாறி நம்ம வயர் அடித்தா வேண்டாம், மற்ற பக்கமாக மாறி சுழலும். காற்று பின்பக்கமாக இழுக்கத்துறவங்க காத்திருந்தது. என்னடா கொம்ப்ரஸரில் கொமன் வயரை நம்ம கண்டுபிடிக்காமல் மாற்றி அடிச்சோம்னா கொம்ப்ரஸர் பற்றி போயிடும். முக்கியமாக கொம்ப்ரஸருக்கு லைனில் ஒன்று அடிக்கிறது கொமன் வயர் தான். சரி, இதான வயர் கொமனை நான் மாற்றி அடிக்கணும், கொம்ப்ரஸர் பற்றி தான் போயிடும். இப்போ நான் ப்ளோவர் ஃபேன் இதுவும் மாறி நம்ம அடித்தேன் ப்ளோவர் ஃபேனும் இதாகிடும். கொம்ப்ரஸர் ஃபேனும் பழுதாக போயிடும். கண்டென்சர் ஃபேன் இதாகும் பழுதாக போயிடும். வேண்டா இது சிங்கிள் பேஸ் கரண்ட் 3 பேஸ் கரண்ட் இருக்கு. சிங்கிள் பேஸ் 230, 3 பேஸ் 400. அதிர்வெண் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ்.